தற்போது நம்ம வந்து தாவேகா மாநாடு 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் வந்து நாம் வந்து இருந்து வருகிறோம். வளையங்குளம், அதாவது வளையங்குளம் சந்திப்பு பகுதி, இதுதான் வந்து மாநாட்டுக்கு செல்லக்கூடிய முக்கியமான பகுதி. இந்த இடத்துல இருக்கோம். இப்போ காலையிலிருந்தே இங்கே வந்து பலாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து வந்த வண்ணம் உள்ளது. தற்போது பார்த்தோம்னா இந்த பகுதியே வந்து தற்போது வந்து ஸ்டெமிச்சு இருக்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த பகுதியில் இருந்து தான் வந்து வாகனங்கள் வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது இந்த வளையங்குளம் சந்திப்பிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து தற்போது மாநாடு நடைபெறும் இடமானது உள்ளது. தற்போது இந்த பகுதியே வந்து போக்குவரத்து நெரிசல் மற்றும் மிகப்பெரிய ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் இருந்து லெப்ட் சைடு டேர்னிங் திரும்பி தான் வந்து மாநாட்டுக்கு 5 கிலோமீட்டர் வந்து செல்லணும். ஆனா வந்து இந்த பகுதியில் வந்து காவல்துறையினரும் அதிக அளவில் குமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து காவல்துறையினர் குமிக்கப்பட்டு இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து சரியான அளவுல வந்து இது பண்ண முடியல. தற்போது வந்து இப்ப பாக்குறோம், நம்மளுக்கு பின்னாடி இருக்க அனைத்து இடங்களுமே வந்து தொடர்ந்து வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கு. காலையிலிருந்தே ஃப்ரீயாவே வந்து காவல்துறையினர் வந்து அதிக அளவில் வந்து இங்க குவிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து வாகனங்கள் எல்லாமே கட்டுப்படுத்த நிலைமையில தற்போது வந்து இது பண்ணாங்க. ஆமா, இப்போ வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் அதிக அளவில் வந்து வர தொடங்கியிருக்கு. காலையிலேயே வந்து 20,000க்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்துள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்ப மேலும் வந்து இந்த இடமே வந்து ஸ்தம்பிச்சு இருக்கிற அளவுக்கு வாகனங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து வந்த வண்ணம் உள்ளன. மேலும் வந்து காவல்துறையினரும் வந்து இப்ப பகுதியில் வந்து அதிக பகுதியில் வந்து குமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் வந்து வஜ்ரா வாகனங்கள் அனைத்தும்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு மேலும் வந்து காவல்துறையினர் வந்து பல்வேறு பாதுகாப்பு வந்து நடைமுறைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பகுதி, அதாவது வளையங்குளம் அப்படிங்கிற பகுதி வந்து மிகவும் அருகில வந்து விமான நிலையம் இருக்கு. இதனால் வந்து விமான நிலையத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. மேலும் வந்து இங்க வந்து வருபவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறக்காண்டி தொடர்ந்து வந்து இப்பகுதியில வந்து போலீஸ், அதாவது காவல்துறையினர் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டு இங்க வந்து வாகன சோதனை பின்பே வந்து உள்ள வந்து அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து இங்க ஏர்போர்ட் இருப்பது, அதனால வந்து இந்த பகுதியில் இப்போ ஒரு வஜ்ரா வாகனமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம பக்கத்துல தான் இருக்கு இந்த வஜ்ரா வாகனம். இந்த வஜ்ரா வாகனமும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து வந்து இங்க போலீஸ் வந்து கண்காணிப்புல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து பக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க வந்து விமான நிலையம் இருக்கு மிக அருகில், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து விமான நிலையம் இருக்கு. அதனால இப்பகுதியில் கரெக்டா வளையங்குளம் பகுதியில் எந்த ஒரு ட்ரோன் கேமராக்களும் வந்து பறக்க விடக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பா வந்து ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மாநாடு செல்லும் அனைத்து வழிகளிலும் வந்து காவல்துறையினர் வந்து கேமராக்கள் அமைத்து அங்கங்கு இருக்கக்கூடிய மையங்கள் அமைத்து அங்க வந்து தொடர்ந்து வந்து கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வராங்க. பொதுமக்கள் வந்து அதிக அளவில் வந்து வருவதனால வந்து இங்க வந்து தொடர்ந்து வந்து காவல்துறையினர் தொடர்ந்து வந்து கண்காணிப்புல வந்து இருந்து வராங்க. இங்க பார்த்தோம்னா தெரியுது ஒரு மிகப்பெரிய மேல இப்போ வந்து மாநாட்டு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 36% வந்து வெயில் கடுமையாக வந்து இருக்கிற நிலைமை வந்து இருந்துட்டு வருது. தொடர்ந்து வந்து அங்க மாநாட்டில் வந்து குமிஞ்சு இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து கீழே மழைக்காக போடப்பட்ட கிரீன் மேட், அதாவது கீழே வந்து மழை பெய்யும் பட்சத்தில் வந்து மிகவும் வந்து ரொம்ப சகதி ஆகக்கூடாதுன்னு கிரீன் மேட் வந்து போட்டுருந்துச்சு. இந்த கிரீன் மேட் அனைத்தையும் வந்து தலையில் வைத்து கொண்டு அவங்க வந்து அமரக்கூடிய காட்சிகளையும் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் வந்து பெண்கள் அதிக அளவில் வர வேண்டாம் என வந்து தொடர்ந்து வந்து தாவேகா கட்சியினரும் விஜயும் வந்து அறிவுறுத்த நிலையிலும் வந்து இன்று காலை முதலே வந்து குழந்தைகளுடன் வந்து அதிகமான நபர்கள் வந்து நம்ம மாநாட்டிற்கு வந்து வந்திருந்தன. ஆனாலும் வந்து நிறைய பேர் அதனால மயக்கமடையும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து வந்து உடனடியாக வந்து தாவேகாவினர் வந்து அவங்க அனைவரையும் வந்து வெளியேற்றும் பணியில் வந்து தற்போது ஈடுபட்டு அவர்கள் அனைவரும், அதாவது குழந்தைகளோடு வந்தவர்களோ இல்ல வயது முதியவர்களோ இல்ல மிக உடல் நிலை சரியில்லாதவர்கள் வந்து அவர்கள் அனைவரும் வந்து தொடர்ந்து இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அழைத்து கொண்டு தாவேகாவினர் வந்து வெளியேற்றும் நிகழ்வுல வந்து ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து வந்து இந்த பகுதி வந்து கூட்டமாவே அதிக அளவுல வந்து கூட்டமாவே வந்து வந்துகிட்டே இருக்காங்க.
தொடர்ந்து அங்க பகுதியில் இருக்கிற கடைகளில் வந்து ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் கூட ஜிபே ஒர்க் ஆகாத சூழ்நிலையும் வந்து அங்க இருக்கிறது தொடர்ந்து. அதுவும் போக வந்து இங்க வந்து பல்வேறு வாகனங்கள் வந்து கட்டுப்பாட்டுகளோடு வந்தாலும் சில வாகனங்களில் வருபவர்கள் வந்து வெளியிலிருந்து கட்டுவது அந்த மாதிரியான சில இது சம்பவங்களும் வந்து நடந்து வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய அப்படியே படுத்தாடி இது பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம கூட வந்து வந்திருக்காங்க. இப்போ மாநாட்டிற்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? மாநாட்டுக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 1000 பேர் வந்திருக்கோம். 1000 பேர் வந்திருக்கோம். மாநகர போக்குவரத்து கழகத்திலிருந்து போக்குவரத்து கழகம் வடக்கு மாவட்டத்தில் எங்க மாஸ்டர் தமிழ் பேசுவா போல. 2வது மாநில மாநாடு தளபதி 2வது முறையாக நடத்தி கொண்டிருக்காரு. இது வந்து நாங்கள் வந்து தொழிற்சங்கம் தலைவருக்காக வெற்றி தொழிலாளர் போக்குவரத்து சங்கம் 1 வருஷம் முன்னாடியே நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் இன்னும் தளபதியுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரம் போக்குவரத்து துறையில் வெற்றி தொழிலாளர் போக்குவரத்து சங்கம் நாங்கள் தொடங்கியிருக்கோம். மிகப்பெரிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொழிலாளர்கள் போக்குவரத்து துறையில் இருக்காங்க. கண்டிப்பா தளபதிக்காக எங்க போக்குவரத்து துறையில எல்லாருமே சேர்ந்து உழைப்போம். 2026ல சிஎம் எங்க தளபதியை வெற்றி போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் என இங்க வந்து ஆரம்பிக்கப்படும். தொடர்ந்து வந்து அவங்க எல்லாருமே வந்து போக்குவரத்து தொழிற்சங்கத்துல இருந்து வந்திருப்பதாக வந்து தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து வந்து இங்க நம்ம கூட வந்து தாவேகா நிர்வாகி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். இந்த மாநாடு 2வது மாநாடு அதிக அளவு தொண்டர்கள் குவிந்து வராங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது வரலாற்றில் மிக சிறப்பு மிக்க மாநாடாக பார்க்குறோம். ஆலமரம்லாம் வாழைமரமாக சாய போகிற மாநாடாக தான் நம்ம அதை பார்க்குறோம். நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலமரம் வேண்டூர் சொல்லிட்டு மக்களுக்கு கொஞ்சம் கூட மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரு மிக முக்கியமான அடித்தளமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த மதுரை மாநாடு தளபதியோட தலைமையில் நடக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன மாதிரி இருக்குனாக்கா, நிச்சயமா பாசிசம் பாயசம் 2 பேருக்கும் ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் தளபதி கொடுப்பார்கள். மக்கள்கிட்ட எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறுமானா ஓட்டா மாறதுக்கு தான் தனி காசு செலவு பண்ணி இவ்வளவு பேர் வரானுங்க. கை காசு செலவு பண்ணி இவ்வளவு தொண்டர்கள் வரக்கூடிய காரணம், இவ்வளவு தூரம் வரக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போட முடியாதா? இங்கே ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு. அரசியல் புரிதலை தாண்டி இந்த ஆட்சிக்கு மாற்றம் என்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு பொழுது இது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கான மிக முக்கியமான மாநாடாக பார்க்கப்படுகிறது. நன்றி. இப்போ பார்த்தோம்னா இந்த மாநாடு குறித்த தாவேகா நிர்வாகி வந்து நம்மகிட்ட பேசினாங்க. தொடர்ந்து வந்து இங்கே வந்து இப்போ பார்த்தோம்னா 1/2 கிலோமீட்டர் இருந்த போக்குவரத்து பாதிப்பு வந்து இப்போ 2 கிலோமீட்டர் வரை வந்து நீடித்திருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து வந்து இந்த வளையங்குளம் பகுதி தான் வந்து முக்கியமான ஜங்ஷன் பகுதியாக வந்து இப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஜங்ஷன் பகுதியில் வந்து இப்போ 1 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரை தாண்டி வந்து வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கிறன. இந்த அனைத்து வாகனங்களும் வந்து தாவேகா மாநாட்டிற்காக செல்லக்கூடிய வாகனங்களே வந்து இங்கே வந்து அதிக லெவலில் வந்து நின்றுகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் வந்து வெயிலில் நிற்கக்கூடிய இருசக்கர வாகனத்தில் வர வேண்டாம் என கூறியிருந்த நிலையில் பலர் வந்து இப்போ இந்த மாநாட்டிற்கு வந்து இருசக்கர வாகனங்களில் தான் அதிக அளவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் வந்து பார்க்கிங்க்குன்னு வந்து ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் வந்து சரியான வாகனங்கள் வந்து அந்த ஊர்களிலிருந்து வந்த வாகனங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பகுதியிலையும் வந்து பார்க்கிங் சரியாக நிறுத்தப்படவில்லை என வந்து தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம்.
4 மணிக்கு முன்னக்கூட்டினா இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும், விஜய் அண்ணா தான் வருவார். இனி வரப்போகிற காலம் உண்மைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. என்னோட இது வரைக்கும் திருநங்கைகள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரோட இதுவுமே விஜய் அண்ணாவுக்கு தான். கண்டிப்பாக என்னோட ஓட்டு இந்த வருஷம் விஜய் அண்ணாவுக்கு தான். சகிமா சுகாசினி. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள்னா எதிர்பார்த்து தான் நான் நினைக்கிறேன். வந்தால் நல்லா தான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆமாம், அது உண்மைதான், அது உண்மைதான். சக இப்போ நான் நிறைய திறன்களுக்கு இந்த எவ்வளோ படித்து எக்ஸாம் எழுதி எல்லாம் இதுக்கும் போக தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் சரியான முக்கியத்துவம் இல்லாமல் நிறைய பேர் கீழ் தள்ளி தான் இதாகி. இது இப்போ
நாங்கள் இங்கே மதுரை திருப்பாலையிலேருந்து தான் வரோம். தளபதி நம்ம மதுரைக்கு வந்திருக்காங்க, நம்ம வராமல் எப்படி? கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவோம். எங்கள் ஓட்டு எல்லாரும் ஓட்டும் அவங்களுக்கு தான். கண்டிப்பாக இந்த தடவை அவர் தான் வருவார். 2026 நம்ம தளபதியோட ஆட்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக தளபதி தானே நம்மளுக்கு. அவருக்கு ஃபேனாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்து அவர் தான் ஏதாவது பண்ணுவார். கண்டிப்பாக நம்மளுக்காக வந்திருக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. நம்மளுக்காக ஏதாவது பண்ணுவார், நாங்கள் அவருக்கு தான் ஓட் பண்ணுவோம். பெண்கள் எல்லாருமே தான். பெண்களோட முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அவர் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் பண்ணுவார். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பெண்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அதை நம்பி தான் நாங்கள் ஓட் போடுறோம். இதுக்கு என்ன சொல்றது புரியல எனக்கு. பெண்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களால் என்னென்ன முடியுமோ அந்த வகையில் நான் அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் இங்கே வரதே வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் 100%. தளபதியால் எங்களுக்கு அவங்களோட ரசிகராக இருக்கட்டும், அவங்க எல்லாராலையும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் எங்க வந்து நம்பி வந்திருக்கோம். சசிகலா அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த 2026 அதை ரொம்ப வரவேற்கும். பெண்கள் அவர் வரணுன்றதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துன்னு இருக்கோம். அவர் முதல்வராக வரணுன்றது தான் எங்களுடைய பெண்களோட நோக்கமே அதுதான். அதனால தான் இந்த மாநாடுக்கே நாங்கள் ஆர்வம் கொண்டு எல்லா பெண்களும் வந்துடும். 100%, 90% பெண்களோட பங்களிப்பு அதிகமாகவே இருக்குது. அதில் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தளபதிக்காக நாங்கள் எல்லா இடத்துல இருந்தோம், எல்லா மாவட்டத்தில் இருந்தோம், எல்லா மகளிரணியும் இங்கே வந்திருக்கோம். பெண்களுக்கு அவர் என்ன செய்யணும்னா, அவர் எல்லாமே செஞ்சு தான் வராரு. அதுபடி நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கறது, நாங்கள் வச்ச கோரிக்கை எல்லாமே எங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறார் அவரும். எங்களுக்கு தேவை பாதுகாப்பு. அது வந்து 80% சுத்தமாக கிடையாது. அது அவர் எங்களுக்கு 100% கொடுக்குறேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. அதை நாங்கள் நம்புகிறோம். அன்னலட்சுமி. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.